வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியாவில் விபத்து மிகப்பெரிய அளவில் நடந்துன்னு இருக்குது. ஏன்னா, இருசக்கர வாகன விபத்து, 3 சக்கர வாகன விபத்து, 4 சக்கர வாகன விபத்துன்றது. ஏன்னா, அந்த அளவுக்கு சாலை வசதிகள் சரியாக இல்லை. இப்போ நேஷ்னல் ஹைவேஸ்லாம் கொண்டு வந்தாலும் அதிவேக பயணம் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாவு சாதாரணமாக ஆயிடுச்சு. இறப்புன்றது செயற்கையான இறப்புன்றது சாதாரணமாக ஆகிவிட்டது. இதுக்கான பராமரிப்புகள் சரியான முறையில் இல்லை. எங்கே பார்த்தாலும் சாலை பராமரிப்புகள் இல்லை. அதே மாதிரி போக்குவரத்து கட்டுப்பாடு இல்லை. போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை இல்லை. இந்த நிலை தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்றது சொன்னால் முக்கியம். லட்சக்கணக்கான பேர் ஆண்டுதோறும் உயிரிழப்பு சாவுறாங்க. அங்கே அடிப்பட்டாங்க, இங்கே பட்டாங்க, இங்கே அடிப்பட்டு செத்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு. இதனால் எல்லோரும் நடுத்தரில் பல குடும்பங்கள் நிற்குது. இதில் எம்சிபியை வச்சு நிறைய வருமானத்தை சில தொழிலாக்கி கொண்டு பார்க்குறாங்க சிலர் அந்த எம்சிபி மூலமாக. ஆனால் அதெல்லாம் ஒரு சரியான நிவாரணமானு எனக்கு தெரில. இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, விபத்து தடுப்பு ஆணையம், மாநில விபத்து தடுப்பு ஆணையம், இதே மாதிரி தேசிய விபத்து தடுப்பு ஆணையமாக வரணும். இப்போ நீங்கள் பாருங்கள், பாண்டிச்சேரினா ஒரு யூனியன் பிரதேசம். அங்கே பார்த்தீங்கன்னா அரியாங்குப்பத்தில் 8 மணிக்கு மேலே என்ன சிக்னல் வேலை செய்யாது. அங்கே ஏகப்பட்ட போலீஸ் இருந்தும் ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுப்படுத்தக்கூடிய காவலர்கள் நியமிக்கலாம். ஆயுதப்பட்ட காவலர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பயன்படுத்திக்கலாம். சாலை கட்டுப்படுத்துவதற்கும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தலாம். அதெல்லாம் செய்யறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தான் இந்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி காசு சம்பாதிக்கணும், எந்த டெண்டரை விட்டால் அதில் யார் சொந்தக்காரனை கொடுக்கணும், இதில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு மக்கள் நல்லது யாருமே கவனம் செலுத்தலை ஆட்சியாளர்கள்ன்றது தான் உண்மையான விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி மாநில விபத்து தடுப்பு ஆணையத்தை உண்டாக்கி அதன் மூலம் உடனடியாக பல்வேறு அறிவுரைகளையும் சில செயல்பாடுகளையும் எப்படிலாம் விபத்து தடுக்கணும் வழிமுறைகளையும் அதற்கான செயலாக்க திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு ஆணையரை பொதுநல அலுவலர் போகணும். அதுக்காக ரிட்டையர்டு ஆஃபீஸரை போட்டால் ரிட்டையர்டு ஆஃபீஸரை போடுற நிலையை இனிமேல் மாற்றணும். இந்த ஓய்வூதியதாரர்கள் ரெட்டை சம்பளம் வாங்கிக்கிட்டு அதில் ஒரு சம்பளம் இதில் ஒரு சம்பளம், இன்னும் அநியாயம் நடக்குது இந்த நாட்டில். ரிட்டையர்டு ஆஃபீஸர்கள் அரசியலிலேயே ஈடுபடக்கூடாது. இதுதான் என்னுடைய புரியுதுங்களா? ஒரு தடவை அரசாங்க ஊழியராக இருந்தவர்கள் அவங்க அந்த ஓய்வூதியம் வாங்கும் போது அரசாங்க பலனை அடைபவர்கள், இரட்டை ஆதாயம் பெறுபவர்கள் எப்படி நிற்க முடியும்? இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. புரிஞ்சுங்க மக்களே. நான் சொல்கிற விபத்து தடுப்பு ஆணையமும் அதே மாதிரி உஷார் நிலை கடைப்பிடிப்பு ஆணையமும் உடனடியாக மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும். அதில் தன்னார்வலர்களை தலைவராக வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரிட்டையர்டு ஆஃபீஸர்லாம் போடாதீங்கன்றது தான் நான் மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.